ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வந்தனங்கள். அலகநந்தா பாகீரதி மாதாவிற்கு வந்தனங்கள். தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். ரகுநாதனுக்கு வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். அழகான தேவப்பிரயாகையினுடைய மகிமையை ஸ்கந்தன் சொல்ல நாரதர் ரசிச்சு அனுபவிச்சு கேட்டுருக்கார். அது நல்ல விஷயம் தெரிஞ்சவா கிடச்சி அது ஆசையோடு கேட்குறவாளம் கிடைச்சாச்சுன்னா உலகத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் ஜோராக எல்லாருக்கும் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். இப்போ சூத பௌராணிகர், சௌனகாதி ரிஷிகள், பியூட்டிஃபுல் காம்பினேஷன். நாரதர் வேதவியாசர், நாரதர் வால்மீகி, அப்புறமா வேதவியாசர் சுகபிரம்மம், சுகபிரம்மம் பரீட்சித்து. இந்த கவனிச்சு பாருங்க. நாரதர் வால்மீகிக்கு குரு, துருவனுக்கு குரு, பிரஹ்லாதனுக்கு குரு, வேதவியாசருக்கு குரு, நிறைய பேருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு சிஷ்யனாக இருந்து எவ்வளவு அழகாக கேட்டுக்கிறார் பாருங்க. இது ஒரு அழகான பக்குவம். நான் இத்தனை பேருக்கு குருன்னு இல்லை, நான் சாதாரண ஒரு ஆள். இது ரொம்ப அழகான ஒரு குணம். அது நம்ம பாராட்டணும், கற்றுக்கணும். ஸ்கந்தன் இடத்துல நாரதர் ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்குறார். ஸோ அப்போ அடுத்தது நம்ம அனுபவிப்போம். இந்திரத்யும்னன் அவனுடைய விஷயங்களை அனுபவிச்சுப்போம். ரைட்டா? ஸோ புருஷோத்தம க்ஷேத்திரத்திற்கான அடிப்படையும் தேவப்பிரயாகம். நிஜமாவே தேவப்பிரயாகம் ரொம்ப உயர்ந்ததான ஒரு ஸ்திதின்னு தெரிகிறது. அடுத்தது 160வது அத்தியாயம், பில்வதீர்த்த கிருத்ராச்சல மகிமை. இதுவும் தேவப்பிரயாகையுடைய அந்த டெரிட்டரியில் தான் வர்றது, அந்த எல்லைக்குள்ளே தான் வர்றது. ஸ்கந்த உவாச்ச விப்ரவர்ய மகாபாக ஸ்ருணு தீர்த்தஸ்ய வைபவம் பில்வாக்கியஸ்ய ததோத்பத்தியம் லக்ஷணம் ச மகாமதே அதிபுண்யதமம் ஸ்தானம் பாபக்னம் சர்வகாமதம் புத்ரீயம் தனதம் சைவ ஸ்திரம் குருமணோ முனே. ரொம்ப அழகாக அடுத்து சொல்கிறார். பில்வ தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம ஹரித்வாரத்தில் ஒரு பில்வேஸ்வரரை பார்த்தோம், பில்வ தீர்த்தம். இது இன்னொரு பில்வ தீர்த்தம். அதோட மகிமையை சொல்கிறேன். ரொம்ப புண்ணியமானது, பாப்பங்களை அழிக்கக்கூடியது, எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியது, புத்திரன் தனம் எல்லாம் தரக்கூடியது அப்படின்லாம் சொன்னார். செடு சொல்கிறார். இதோட லொக்கேஷன் எங்கேன்னு, இந்திரத்யும்ன தபஸ்தானாத் குரோஷகண்ட பிரமாணகே. இந்திரத்யும்ன ராஜா தபஸ் பண்ண இடத்துலேருந்து ஒரு குரோஷ தூரம் அப்படின்றார். இந்த இடம் நான் தேடின்னு இருக்கேன், இன்னும் பெருசாக கண்டுபிடிக்க முடியலை. அங்கே போய் லோக்கலில் போய் தேவப்பிரயாக இருக்கக்கூடிய பூஜா இடத்துல பேசினா தான் எனக்கு தெரியும். நிச்சயமாக பகவான் காட்டி கொடுப்பான். எல்லா இடத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்லுவேன். சரியா? ஸோ இப்போ இந்த இந்திரத்யும்னு தபஸ் பண்ண இடமே அந்த டெரிட்டரி. அவ்வளோதான். இன்னும் தேடி தேடி பார்க்கணும் ஒவ்வொன்றத்தையா. புஷ்பமாலா விஷயம் எல்லாமே ஜென்ரலைஸாக இது எல்லாமே தேவப்பிரயாகை சங்கம், அதனுடைய வடகரை தென்கரை இப்படி தான் போயிட்டு இருக்க விஷயம். ஓகேவா? அப்போ இன்னொன்று சொல்கிறார். அதோ கிருத்ராச்சலா தீரே கங்காயாம் தட்சிணே வரே
இந்த கிருத்ராச்சலத்தினுடைய அடிவாரத்தில் கங்கை கரையில் தட்சிண கரையில் இது இருக்கு. கிருத்ராச்சலம், கிருத்ராச்சல, கிருத்த அச்சல, அதான் கிருத்ராச்சலம். இக்ரு இத்ரா, சரியா? பில்வதீர்த்தம் சமாக்கியாதம் சதுர்வர்க பலப்பிரதம். பில்வதீர்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம்ன்ற 4 விதமான புருஷார்த்தங்களை தந்துருன்றார். யத்தீர்த்தே மஜ்ஜனாதேவ சிவோ பவதி மாணவ. இந்த இடத்துல தபஸ் பண்ணுறவா எல்லாருமே, தபஸ் பண்ணுறவா, ஸ்நானம் பண்ணுறவா, ஜபிக்கிறவா ஸ்வயம் சிவசாயுஜ்யத்தை அடைஞ்சிடுவார்கள்ன்றார். ஏ தத்தீர்த்தஸ்ய மாஹாத்மியம் வக்தும் சதமுகைரபி. 100 வாய் இருக்கிறவாளால் கூட சொல்ல முடியாது. க்ஷமோ நஹி த்ரிலோகேஸ்மின் சிதோ தத்ர சதா சிவ. சிவபெருமானுக்கு சமானமாக யாரையா சொல்ல முடியுமா? அதுபோல் இந்த பில்வதீர்த்த மகாத்மியத்தை யாரால் சொல்ல முடியுமா? முடியாது. தஸ்மாத் தீர்த்தாத் பூர்வபாகே ஜலம் நிஸ்ஸரதி த்ருவம். எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு போல இருக்கு. அங்கே மேலேருந்து ஒரு ஜலம் விழருது. தஜ்ஜலம் சிரசா திருத்வா கங்கா ஸ்நான பலம் லபேத். அந்த ஜலமானது தலையில் விழுந்தாருன்னா கங்கா ஸ்நானம் பண்ண பலன் அப்படின்னு ஸ்கந்தன் சொல்கிறார். ஸோ இப்போ ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கணும். தெரியாது, ஏன்னா இப்போ இமயமலை இப்போ நல்ல மழைக்காலம், அங்கங்கே அருவியாக கொட்டுமிங்க. இதெல்லாம் போய் அந்த தேவப்பிரயாகையிலேயே வசிக்கக்கூடிய அந்த பூஜை செய்கிறவர்கள் அவளை கேட்டால் தான் இன்னும் தெளிவாக தெரியும். பார்க்கணும் மேல் ஏன்னா தேவப்பிரயாகையெல்லாம் ஒரு அவசரத்துலேயே போகும். அவசரம்னா என்ன? கோவில், சங்கமம், இந்த அடுத்தோட பிரவச்சனம், இப்படியே தான் டைம் இருக்கும். தேவப்பிரயாகின்னு விஸ்தாரமாக ஒரு நாள் இருந்து பார்க்கணும். பகவான் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ஏற்கனவே உத்தராகண்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், பாதி மாதம் பாதி வருஷம். இன்னும் போக போகிறத பார்த்தா தேவப்பிரயாகில் 1 வாரம், ருத்ரப்பிரயாகில் 1 வாரம், இப்படி ஒவ்வொன்றா போய் தேடிட்டு இருக்கோம். கர்ணப்பிரயாகை, நந்தப்பிரயாகை, ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக இடம் கிடச்சுட்டே இருக்குது. தேடி கண்டுபிடிச்சி போகணும் எல்லாத்தையும். ராதே கிருஷ்ணா. தத்ர வை பில்வவ்ருக்ஷஸ்து ஸ்வர்ணபத்ரஸ்த்வகண்டகஹ. அழகான அந்த ஒரு ஜலதாரை விழுறதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பில்வ மரம் இருக்கு. தத்தே ஸ்வர்ணானி விப்ரேந்திர பலானி பிரச்சுராணி ச. ஆஹா, அந்த பில்வ மரத்தினுடைய இலை அவ்வளோ விசேஷமாக இருக்குது. தங்கத்துக்கு சமமான ஒரு வில்வம். ஆமாம், வில்வ மரத்தில் முள் இருக்குமா இருக்காதா? கண்டுபிடிச்சு சொல்லலா? அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறார். ஷாதைர்ஜிதாத்மபிஹி शुद्धैः सदाशिवपरायणैः दृश्यते मुनिशार्दूल बिल्ववृक्षो महाद्युतिः बिल्वस्याधो महाभाग कापिलं लिङ्गमुत्तमं तत्र नागो महान् अस्ति பில்வமூலே வசத்தியசௌ. அந்த இடத்துல அழகான அந்த பில்வ மரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் இருக்குது. அதுக்கு பேர் கபிலலிங்கம்னு பேர். காப்பிலம் அப்படின்னு சொல்கிறார், கபிலலிங்கம். அந்த இடத்துல ஒரு பாம்பு வசிக்கிறது. அது இந்த பில்வ மரத்தினுடைய அடிவாரத்தில் வசிக்கிறது. ராத்ரௌ வைவேஷ்டயித்வா தம் ஷேதே லிங்கம் ஹி நாரத கதாச்சித் யோஜனாயாமஹ
கதாச்சித் ஹ்ரஸ்வரூபதிருக்கு ஹ்ரஸ்வரூபதுக்கு. அங்கே ஒரு பாம்பு இருக்குது. அது பாம்பு ராத்திரி ஆனால் இந்த லிங்கத்தை சுற்றின்னு அப்படியே படுத்துக்கும். சில சமயங்கள் ஒரு யோஜனை தூரம் இருக்குமா, சில சமயம் அதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், சில சமயத்தில் குட்டியாகவும் இருக்கலாம், புழு சைஸும் இருக்கலாம். இது வை லக்ஷணம் தஸ்ய தீர்த்தராஜஸ்ய வர்ணிதம் யஸ்மின் தீர்த்தே பில்வவிருக்ஷோ பில்வதீர்த்தம் இது ஸ்மிருதம். அதனால் இந்த பில்வ விருட்சத்துக்கு கீழே இருக்கிறதுனால இதுக்கு பேர் பில்வதீர்த்தம் அப்படின்னு திருநாமம் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் சொல்கிறார். நாரத உவாச்ச ஹே ஸ்கந்த பார்வதி புத்திர கிருத்த பர்வத விஸ்தரம் வதஸ்வத்வன் முகாம்போஜவாங் மதுபாயதோ மம திருப்திர்மே ஜாயதே நைவ சுராணாம் அமிர்தாத்யதா கதமேதஸ்ய சைரஸ்ய நாமாபூத் கிருத்ரபூர்வகம். ரொம்ப அழகா நாரதர் சொல்றார், ஸ்கந்தா பார்வதி புத்திரா, எனக்கு அந்த கிருத்ர பர்வதம் அதை பற்றியும் நீங்கள் தயவுசெய்து சொல்லணும். உங்கள் வாயிலே கேட்க கேட்க எனக்கு திருப்தி ஆக மாட்டேங்கிறது. எப்படின்னா, அமிர்தம் குடித்த தேவர்கள் திருப்தி ஆகலையோ அதுபோல், அமிர்தம் அவ்வளோ நன்னா இருக்கு இல்லையோ அதுபோல் உங்களுடைய கதாமிருத்தம் சொல்கிற மெத்தட் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றார். இதுக்கு இந்த மலைக்கு கிருத்ர பர்வதம்னு ஒரு பேர் வந்திருக்கு. கிருத்ராச்சலம்னு ஏன் பேர் சொல்லுங்களே. ஸ்கந்தௌவாச ஸ்ருணு விப்ரேந்திர வைதாத்ர யதா பூநாம ச உத்தமம் கிருத்ராச்சல இதி க்யாதம் விஸ்தராத்கததோ மம புரா வை வினதா வம்சே ஜட்டாயுர்யிதி விஸ்ருதः பபூவ கிருத்ரராஜோ வை மகாசத்வபராக்கிரமः. வினதையினுடைய வம்சத்தில் ஜட்டாயு வந்தார். அப்போ ஜட்டாயுக்கும் வினதாவுக்கும் என்ன கனெக்ஷன்? ஹூ இஸ் ஜட்டாயு? ஜட்டாயோட அம்மா அப்பா அவள் கதையெல்லாம் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கும். அந்த ஜட்டாயு கிருத்ரன், கிருத்ரன கழுகு, அவன் கழுகு அரசன், கிருத்ரராஜன், ரொம்ப சாத்விகமானவன். தஸ்ய வை ஜாதமாத்ரஸ்ய ராமே பக்திரபூன்முனே. பிறவிலிருந்து அவ்வளவு அழகா ராம பக்தியோட பிறந்தவர் இவர். சரியா? அவர் எப்பொழுதுமே ராமமேவ சதா தியாயன் ஆசித் கிருத்ரேஸ்வரோ முனி. எப்பொழுதுமே ராமநாமத்தையே ஜபிச்சுண்டு ராமனையே தியானம் பண்ணக்கூடியவனாகவே வந்தார். யாரு? ஜட்டாயு. ஏகதா சத்தபக்கர்த்தும் ஆகதோ அஸ்மின் மகாகிரௌ. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தவம் செய்வதற்காக இந்த பெரிய மலைக்கு வந்தார். அத்ராகத்ய மகாபாக சகார தப உத்தமம். அழகாங்க வந்து நல்ல தபஸ் பண்றார். கிருத்ரஸ்ய தப்யமானஸ்ய தப பரமதுஷ்கரம் யதீயுஹு ஷட் சஹஸ்ராணி வர்ஷாணாம் முனிபுங்கவ. அவர் அழகா இந்த பர்வதத்துக்கு வந்தார், என்ன உட்காந்து தபஸ் பண்றார். ரொம்ப கடினமான தபஸ் பண்றார். 6000 வருஷங்கள் தபஸ் பண்றார். யாரு? ஜட்டாயு, கிருத்ர ராஜன். சரியா? ஆவிர்பூவ விஸ்வாத்மா பாசமானோ யதா ரவிஹி द्योतयन् वै दिशकान्त्या तस्याग्रे प्रत्यदृश्यत. उवाच वचनं प्रेम्णा ग्रध्रुराजं तपस्थितम् अलक्ष्य सर्वभूतानां विष्णुर्वै भक्तवत्सलः.
அப்போ இந்த ஜட்டாயு அப்படி தபஸ் பண்ண அவருக்கு முன்னாடி பகவான் விஷ்ணு காட்சி கொடுக்க 6000 வருஷம் தபஸ். ஸ்ரீ பகவான் உவாச்ச உத்திஷ்டோ உத்திஷ்ட பத்ரம் தே துஷ்டோஸ்மி தபசா தவ. எழுந்துக்கோ எழுந்துக்கோ மங்களகரமானவனே, உன் தபஸ்ல சந்தோஷமாயிட்டேன். வரம் விரணீஸ்வமத்தோ வையத்தே மனசி வர்த்ததே. என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ. ஸோ நீங்கள் தபஸ் பண்ணி நாமஜபம் பண்ணி பகவத் தியானம் பண்ணும்போது பகவான் பிரத்யக்ஷமாக வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எல்லாம் தரார். ஸோ யூ கேன் ஆஸ்க் எனிதிங். ஸ்கந்தௌவாச்ச நிஷம்யேஸ்வரவாணி து பக்தியா கத்கதயா கிரா பகவஸ்துதிம் ஆரேபே ஜட்டாயுர்நாம பக்ஷிபஹ. பகவானை பார்த்தோன்னே தழுதழுக்கக்கூடிய குரலோட பகவானுடைய அந்த அன்பில் அப்படியே மயங்கி இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஜட்டாயுருவாச்ச. ஸோ இது ஜட்டாயுவனுடைய ஸ்தோத்திரம். நம்ம நிறைய ஸ்தோத்திரம் பார்க்குறோம். புஷ்பமாலா ஸ்தோத்திரம், ஜட்டாயு ஸ்தோத்திரம், ரைட்? எல்லாமே விசேஷமானது. அப்புறமா நம்ம மேதாதிதியினுடைய ஸ்தோத்திரம், எவ்வளோ பேர் ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த தேவப்பிரயாகில் எவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. ஜட்டாயுருவாச்ச யோ வை மமாந்தகரணே பிரவிஷ்ய ஸ்ரீராமச்சந்திரே பிரச்சகார பக்திம் தஸ்மை சுதாம்னே புருஷோத்தமாய நதோஸ்மி தே ஞானவரப்பிரதாய. அப்பா எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து யார் ராமபக்தியை கொடுத்துருக்காரோ அப்பேற்பட்டவனுக்கு நமஸ்காரம் புருஷோத்தமா அப்படின்றார். சிருஷ்ட்வா த்வசேஷம் மகதாதிமாயயா பராத்மசக்தியா பகவன் த்வமேக்கः மாயா குணேஷு பிரதிவிஷ்யனானாः ஸ்வரூபஹேநாத நமோ நமஸ்தே. ஏக பராத்மா அகிலலோகவிருந்தம் ஆகாசவத்யாப்ய பரிஸ்திதோ யஹ அசிந்த்யரூபோ விகுணோ மகேஷோ நமஸ்கரோமி பிரபுமவ்யயம் வை. நாஹம் பிரயாச்சே சுரராஜசம்பன்னம் அவால்பதம் கல்பதரும் நயாச்சே. பக்திம் ஹி மே தேஹி புராண விஷ்ணோः பவாம்புதேஹே தாரணபோத பூதா. எனக்கு பெரிய தேவலோகராஜ்யம், தேவ பதவி, இல்லாட்டி எல்லாத்தையும் தரக்கூடிய கல்பக மரம் ஒன்றும் வேண்டாம். எப்பொழுதும் உம்மிடத்தில் அற்புதமான பக்தி இருந்தால் போதும். நமோ பகவதே துப்யம் வேதசே பரமாத்மனே இச்சாக்கிருத ஜகத் சிருஷ்டி கர்மணே பிரம்மணே நமः. பகவான் அழகா ஸ்தோத்திரம் பண்றார். பகவன் யதி வரதோசி த்வம் த்ரைலோக்யநாயகः ஜீவினாமே த்வயா தேவ தேயம் தர்ஷனமுத்தமம். त्वन्नामस्मरणं विष्णो भूयाद्वैभवमुक्तये स्थितस्य यत्र कुत्रापि பக்திரவ்யபிசாரிணி. நல்ல பக்தியை கொடுங்க, உங்கள் நாமத்தை ஜபிக்கணும். இப்படிதான் அவர் ஜட்டாயு ஸ்தோத்திரம் என்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச त्रेतायुगे दाशरथी भूत्वा यास्यामि दण्डकान् रावणादीन् निहन्तुं वै सीतान्वेषणहेतवे. நான் திரேதாயுகத்தில் தசரத குமாரனா வந்து தண்டகாரண்யத்தில் அலைய போகிறேன். அப்போ ராவணாதிகளெல்லாம் வதம் பண்ணுவேன் சீதாவின் காரணமாக. தத்ரத்வம் ரக்ஷசா கிருத்ர யோஸ்யசே ராவணேன வை ததோ விக்ருத்தபக்ஷோ வை நிபதிஷ்யசி பூதலே. அப்போ சீதாவுக்காக நீ ராவணனோட சண்டை போடுவாய், ரக்க துண்டாய் கீழே விழுவாய். சங்கோ நௌ தத்ர பவிதா ஸ்துத்வா திருஷ்ட்வா துமாம் பிரிய தத பிராப்ஸ்யசி மாமேவம் புனராவிருத்தி துர்லபம். அப்பொழுது நான் உனக்கு அந்திம காரியங்கள்லாம் பண்ணுவேன், நீ என்னையே அடைவாய்.
தாவத் திஷ்ட மகாபாக மாமேவ ஹிருதி சம்ஸ்மரன். அதனால் என்ன நினச்சிட்டு ஏதஸ்ய கிரிராஜஸ்ய த்வன்னாமாங்கிதநாமஹி. இதிலேருந்து இங்கே தபஸ் பண்ணதுனால இந்த கிரிராஜனுக்கு கிருத்ர பர்வதம் அப்படின்னு ஒரு பேர் கிடச்சிடும். பவிஷ்யதி பக்ஷிராஜ பவித்ரம் புண்ணியதாயகம் யோஜனத்வய கவ்யூதி விஸ்தராயாம ஏவச்ச. அழகா உன்னுடைய பேரில் இதெல்லாம் இருக்கட்டும். சக்ரத் பிரதக்ஷிணீகிருத்ய கிரிராஜம் விநாயகம் ஸ்வத்தத்வீபதி பிருதவ்யா பிரதக்ஷிண பலம் லபேத். அருமையான இந்த அழகான கிரிராஜன் இருக்கான் இல்லையா, இந்த கிருத்ர பர்வதம் 2 யோஜனை 2 கிரோச தூரம் இருக்கக்கூடிய இந்த கிரிராஜ பர்வதம் ஒரு தடவை இதை பிரதட்சணம் பண்ணியாச்சுன்னா 7 தீபகற்பங்கள் உள்ள பூமியை சுற்றினதுக்கு பலன் அப்படின்றார். ஸோ போய் கேட்கணும், தேவப்பிரயாகையில் போய் எந்த கிரிராஜனை பிரதட்சணம் பண்ணா அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லி தருவாள். அமேசிங் ரைட்? கணித்ராணி விசித்ராணி ஸ்வர்ணாதீனாம் ததைவ ச சபஷ்யதி மாசமாத்திரம் தபக்ருத்வா ஜிதேந்திரியः. இந்த இடத்துல 1 மாதம் ஜிதேந்திரியனா தபஸ் பண்ணால் சுவர்ணங்கள் முதலான பல விஷயங்களை அவனாலே பார்க்க முடியும் என்றார். இந்த இடத்த தபாஸ் பண்ணால் இந்த தங்கச் சுரங்கம் இதெல்லாம் அவளுக்கு சொந்தமாயிடுன்றார். அவ்வளோ தூரம் பலம் தரக்கூடியது இந்த இடம். ஸ்கந்த உவாச்ச இத்யுக்த்வாந்தர்ததே விஷ்ணு பஷ்யதோ வீஸ்வரஸ்ய ஹி சோபி ச பிரயயௌ கிருத்ரோ தண்டகே முனிசேவிதே. பகவான் சொன்னான், நான் ராமனா வர வரைக்கும் இங்கேயே தபஸ் பண்ணு அப்படின்ற. கிருத்ராச்சலம்னு பெயர், கிருத்ர பர்வதம்னு பெயர். ராமன் வந்ததுக்கப்புறம் தான் இவர் இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறார். இதிதே கதிதம் விப்ர பில்வதீர்த்தஸ்ய வைபவம் கிரிராஜஸ்ய தேவர்ஷே யதா பூன்னாமச்சோத்தமம் வைபவம் பில்வதீர்த்தஸ்ய கிரிராஜஸ்ய ச ஏவ ஹி பக்த்யா முக்திம் பிரயாத்யேவ ஷுணோதி வியாகரோதி யஹ. அவ்வளவு சிரேஷ்டம் நாரதா. இந்த பில்வ தீர்த்த மகிமையை கிருத்ராச்சல பர்வதத்தினுடைய மருவியை எடுத்து நான் சொல்லிட்டேன். யார் சொல்கிறாளோ யார் கேட்குறாளோ அவர்களுக்கெல்லாம் முக்தி அடையக்கூடியதான பக்தி லபிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஸ்கந்தன் சொல்றார். இது ஸ்ரீஸ்காந்தே கேதார கண்டே தேவ பிரயாக மாஹாத்மிய பில்வ தீர்த்த வைபவ கதனம் நாம ஷஷ்ட்யுத்தர சததமோத்யாயः. ஸோ பில்வ தீர்த்தம் கிருத்ராச்சலம் ஜடாயுமலை. ஓகேவா? அப்புறம்டா ஜெகநாத கஷேத்திரத்துக்கு ஆதாரம் தேவப்பிரயாகை. ஜட்டாயு பகவத் கைங்கரியம் பண்ணுறார்னா அதற்கு ஆதாரம் தேவப்பிரயாகை. ஸோ நிஜமாவே ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம்தான் இந்த தேவப்பிரயாகை. அரக்கனுடன் பொருதேனோ என்ன வாக்கியம் அது? திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம். கண்டுபிடிங்கோ. ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், ஜடாயுமலைக்கு வந்தனங்கள், பில்வ தீர்த்தத்திற்கு வந்தனங்கள், அலக்கநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள், பாகீரதி மாதாவிற்கு வந்தனங்கள்,
ரகுநாதனுக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்புக்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு கோடி கோடி வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.